10th question. நிறுவுக sin theta by 2 sin 7 theta by 2 plus sin 3 theta by 2 sin 11 theta by 2 equal to sin 2 theta sin 5 theta அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். தீர்வு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் sin a sin b ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு டேர்மும் அதே ஃபார்மில் தான் இருக்குது, செகண்ட் டேர்மும் அதே ஃபார்மில் தான் இருக்குது. sin a sin b ன்னு sin a sin b அப்படின்னா 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் a மைனஸ் பி மைனஸ் காஸ் ஆஃப் a ப்ளஸ் பி. இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ இருக்கிற இடத்துல 7 theta by 2, பி வந்து theta by 2 ரெண்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 7 theta ப்ளஸ் theta வந்து 7 theta மைனஸ் theta வந்து 6 theta by 2 3 thetaன்னு வந்துடும். மைனஸ் காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, இப்போ 7 theta ப்ளஸ் theta 8 theta by 2 4 thetaன்னு கிடச்சிடும். ப்ளஸ் அதே மாதிரி செகண்ட் டேர்மில் ஏ 11 theta பி 3 theta கழிக்கும்போது 8 theta by 2 4 thetaன்னு வந்துடும். மைனஸ் ரெண்டையும் கூட்டும்போது 14 theta 7 thetaன்னு வந்துடும். 14 theta by 2 7 thetaன்னு கிடச்சிடும். இந்த ரெண்டு டேர்ம்லையுமே இருக்குது 1/2 காமனாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் மைனஸ் காஸ் 4 theta இருக்குது, அங்கே ப்ளஸ் காஸ் 4 theta இருக்குது, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ மீதி வந்து 1/2 இன்ட்டு காஸ் ஆஃப் 3 theta மைனஸ் காஸ் ஆஃப் 7 theta கிடைக்கும். இது வந்து காஸ் சி மைனஸ் காஸ் டி அந்த ஃபார்மில் இருக்குது. அது வந்து 2 sin c ப்ளஸ் டி பை 2 sin டி மைனஸ் சி பை 2 அந்த ஃபார்மில் வந்துடும். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2 sin c ப்ளஸ் டினா 7 3 10 10 theta by 2 sin 5 thetaன்னு கிடச்சிடும். sin d மைனஸ் சி பை 2 இப்போ 7 theta மைனஸ் 3 theta 4 theta by 2 2 thetaன்னு கிடச்சிடும். இப்போ 1/2 2 கேன்சல் ஆயிரும். இப்போ sin 2 theta இன்ட்டு sin 5 theta கிடச்சிடும். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது, நிரூபிக்க